ஆமென். இன்றைக்கும் ஒரு ஒரு முக்கியமான புரிதல் நமக்கு தேவையா இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருப்பதை நமக்கு தருவார் அப்படிங்கிறது. நினைவேவுக்கு யோனாத்தான் போகணும் அப்படின்னா, யோனாத்தான் போவதற்குண்டான எல்லா வழிகளையும் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார். தேவ திட்டத்துக்குள்ளார ஒருவர் பிரயாணமாகறாங்க அப்படின்னா, அவர்களுடைய நடை ஒரு பொழுதும் என்ன ஆகாதுன்னா, அது தப்பி போகாது. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பிச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு 32வது சங்கீதம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ என்னதான் நம்ம தவறி போனாலும் நம்மளை தவற விடாத ஒரு ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறாரு. இதுதான் நம்முடைய மிகப்பெரிய விசுவாசம். எத்தனையோ நேரங்கள்ல தவறி நம்ம வெவ்வேறு முடிவுகளை எடுத்தாலும், ஆனாலும் அந்த முடிவுல தவறு என்று நம்ம நினைச்சு கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் அதை நடத்துகிற விதம் இருக்க அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு 2 வசனங்களையும், அதாவது தெரிந்தெடுத்தலும் அழைத்தலும், இல்லாட்டி அழைத்தலும் தெரிந்தெடுத்தலும். அழைக்கிறது எப்ப அப்படின்னா, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நான் உங்களை அழைத்தேன் அப்படின்னு இருக்கும். தெரிந்து கொண்டது யார? சங்கீதம் 4வது அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம 4வது சங்கீதத்துல வாசிப்போம். அப்போ அழைத்தல் என்பது ஒரு கேட்டகரியிலையும், தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது 2வது லெவல்லையும் இருக்கு. சமீபத்துல ஒரு வீடியோவை நான் கண்டேன். அதுல என்னன்னா, ஒரு முட்டை கம்பெனி, முட்டைய பேக்கிங் செய்யற ஒரு கம்பெனி அது. அதுல அந்த ஸ்கேனர்லாம் வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ முட்டைகள் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்கேனர்ல அந்த முட்டை எது, நல்ல முட்டை எதுங்கிறத அந்த ஸ்கேனர் ட்ரேஸ் பண்ணி ஸ்பீடா போகுது. அந்த முட்டை அந்த அந்த முட்டை ட்ரே ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு அந்த ட்ரேல. அப்படி போறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வீணா போன முட்டையெல்லாம் ஒரு தள்ளி விடுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அது தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ நல்ல முட்டைய மட்டும்தான் உள்ள விடுது. இந்த வீணா போன முட்டைகளை அது தள்ளி விட்டுருது. அப்பதான் நான் யோசிச்சேன், எத்தனையோ முட்டைகள் அந்த முட்டை கம்பெனிக்குள்ளர வந்திருந்தாலும் எந்த முட்டை பேக் ஆகி போகணுங்கிறத நிர்ணயிக்கிறது அந்த ஸ்கேனர் தான். ஸோ இதே மாதிரிதான் நம்முடைய லைஃப்பும். கிறிஸ்தவத்துக்குள்ளர நம்ம வந்துட்டாலும் பரலோகத்துக்கு போறதுங்கிற ஸ்கேனரு நம்முடைய வேத வார்த்தையில தான் இருக்குது. இப்பவே நமக்கு தெரியும் நம்ம போவோமா இல்லையா, இந்த சூழ்நிலையில போவோமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுடைய மனசாட்சிக்கே தெரியும். இன்னொருத்தவங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு விஷயங்களை சொன்னாரு. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நான் யோக்கியமானதை செய்ய நாடுகிறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு என்னன்னா, நிறைய பேருக்கு என்ன, தேவனுக்கு முன்பாக யோக்கியமானதை செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா மனுஷருக்கு முன்பாக எல்லாம் செய்யணும்னு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. தேவ சமூகத்துல மன்னிச்சு விட்டா போதும். இல்ல இல்ல, மனுஷரோடும் கூட நம்ம மன்னிக்க அந்த அந்த சுபாவத்துக்குள்ளார மன்னிப்பு
அப்படிங்கிற சுபாவத்துக்குள்ளார வரணும். சோ கிறிஸ்தவத்துக்குள்ளார இருக்கிறதுனால நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நாமே தேர்த்தி கொள்ளக்கூடாது. அது உண்மையும் அல்ல. அப்போ என்ன நமக்கு விளங்கணும்? நமக்குன்னு ஒரு ஸ்கேனிங் ப்ராசஸ் இருக்கு. நமக்குன்னு ஒரு சோதனை ப்ராசஸ் இருக்கு. நமக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம பாசிங் த்ரூ போறப்போ காரியங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஆகையினால ஜாக்கிரதையோடே நம்ம தினம் தினம் பிரயாணிக்க வேண்டி இருக்குது. இன்னைக்கு காலையில முழிச்சிட்டோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி எத்தனையோ பேர் தூங்கியிருப்பாங்க. இன்னைக்கு காலையில அவங்க இல்லாமல் போனாங்க. ஆண்டவர் நமக்கு ஏன் இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, நம்ம மேல உள்ள காரியங்கள் நிறைவேறல அப்படின்னு அர்த்தம். நமக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த காரியங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த உலகத்துல நம்ம செய்ய போகிற காரியங்கள் இன்னும் நிறைவேறல அப்படிங்கிறது தானே அன்றி வேற ஒன்றும் புதுமையான விஷயம் கிடையாது. ஆகையினால அப்போ இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. என்னது? நம்மளை கொண்டு ஆண்டவர் என்னமோ இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்க மாட்டிருக்குது. ஒரு நாள் வரும், நாம் தேவ சித்தத்தை செய்து நிறைவு செய்வோம். அப்பொழுது தாவீது தன் பிதாக்களுடனே தேவ சித்தத்தை செய்து சேர்க்கப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் ஒரு காலம் வரும். நாமும் தேவ சித்தத்தை செஞ்சு அவர் சமூகத்திலே சேர்க்கப்பட போகிறோம். இதுதான் இன்றைய புரிதல்ல முக்கியமான புரிதல். சரிங்களா? அப்ப இதுக்காகத்தான் ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் செய்தார். அதாவது நம்ம சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய சோதனைகளும் போராட்டங்களும் துக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கும் ஒரு 2 வசனத்தை அப்படியே நம்ம எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அடுத்த ஒரு 25 நிமிடத்துல நான் ஷார்ட்டா சொல்லி நான் நிறைவு செய்யறேன். எனக்காக ஒருவர் வாசிங்க. உபாகமோ 7வது அதிகாரம் 7வது வசனம், ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். இந்த 2 வசனத்தையும் வாசிச்சுட்டு புதிய ஏற்பாட்டுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நான் சொல்லி நிறைவு பண்ண போறேன். இப்போ உபாகமோ 7:7 ஆமோஸ் 3:2 நம்ம வாசிக்கலாம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். சரி, இப்ப ஆமோஸ் 3வது அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசிச்சுருவோம். வாசிக்கிறீங்களா யாராவது? பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். பாருங்க, இது 2 விதமான புரிதல்களை உள்ளடக்கி இருக்குது. எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் நடந்துச்சு, இனி நடக்க போகுது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க சிலர் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல அநேகர் இப்படி போனாங்க, ஆனா அநேகர் இப்படி பண்ணாங்க, ஆனாலும் சிலர் தேவ ராஜ்யமோ சிலர் இப்படி, அதாவது கேட்டுக்கு போகிற வழி பெரிய வழி, ஜீவனுக்கு போகிற வழி சின்ன வழி, இப்படி இந்த சின்னவைகள், சின்ன நம்பர்ஸ், சின்ன விஷயங்கள், இவைகளை வைத்துத்தான் தேவ ராஜ்யமே உருவாகிறத நீங்க பார்க்கலாம். 2வது உலகம் உருவானது நோவாவின் குடும்பத்தாராகிய 8 பேரை வச்சுதான் 2வது உலகமே உருவாச்சு.
அப்போ ஆண்டவருக்கு தேவை கிதியோன்ல கூட இத்தனாயிரம் பேர்லாம் வேண்டாம், இந்த கம்மியான பேரை வச்சு நீ கிராஸ் பண்ணிப்போ. அப்போ ஆண்டவருக்கு தேவையானது நீங்க முழு வேதாகமத்திலையும் தேடி நம்ம பிரயாணிச்சோம்னா எண்ணிக்கையில் கம்மிய வச்சுதான் அவர் சரியான நகர்த்துதலுக்கு நேரா போவார். இத்தனாயிரம் பேரை வச்சு நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னா தேவ நாமத்துக்கு அங்க மகிமை இல்லை. அப்ப தேவன் ஈடுபட்டு இந்த விஷயங்களை செஞ்சாரு அப்படின்னு சொல்லாம நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோங்கிறதுக்காக இந்த சிலர் அப்படிங்கிறது வேதத்துல நெடுகவே இருக்கும். அப்போ அவர்கள் ஒரு சிலராய் கூடி, அப்போ ஏன்னா இந்த சிலர் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இப்போ அவ்வளவு பெரிய ஆவிக்குரிய சபை மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். எங்க? அப்போஸ்தலர் 2ல. ஏன் ஒரு 4000 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணா என்ன? ஏறக்குறைய 120 பேரை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ நம்பர் ஒரு விஷயம் அல்ல. 1905ல அமெரிக்காவுல ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அது வெகு சிலரை வச்சுதான் வந்துச்சு. அது அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அப்படிம்பாங்க, அசூசா வீதி எழுப்புதல் அப்படிம்பாங்க. வில்லியம் சேமோர் அவரோடு கூட சிலர் இருந்தாங்க. அப்போ நம்ம சிலரா இருப்பது ரொம்ப சிக்கலான விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிறிஸ்தவமே இப்போ சிலரை ஒரு லிஸ்டுக்குள்ளரையே வைக்கிறது இல்ல. பலர் இருக்காங்களா, எங்க சபையில 2000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லதான் விரும்புறாங்க. அப்போ நான் 2000 பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு, நாங்க இப்படிப்பட்ட சபை இப்படி சொல்லதான் விரும்புறாங்களே அன்றி எத்தனை பேர் உள்ளர போவாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த சிலர் கான்செப்ட் ஆரம்பிச்சதே ஆண்டவர் தான் ஸ்டார்டிங் செஞ்சார். மல்கியால நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவ சந்ததிகளை பெரும்படி அல்லவா அவனை படைச்சாரு. அப்படி அப்படி வரும் பாருங்களேன். அப்ப ஒரு ஆதாம் ஏவாள் தான், 2000 ஆதாம் ஏவாள வச்சு இந்த உலகத்தை உருவாக்கல. ஒரு ஆதாம் ஏவாள். அப்ப சிலர் ரொம்ப முக்கியம். அந்த செலக்ஷன் ப்ராசஸ அந்த இஸ்ரவேலரை ஸ்டார்ட் பண்ணதும் சிலரை வச்சுதான் பண்றாரு. சரிங்களா? சிலர் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த சிலரை ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமே அவங்க சிலரா இருக்கிறதுனால தான். அதிகமான பேரை வச்சு பண்ணாம பூமியிலே உள்ள ஜாதிகளை எல்லாத்த விட நீங்க அதிக எண்ணிக்கை உள்ள வம்சம் என்று இல்லாமல் நீங்க ரொம்ப கொஞ்சமா இருந்தீங்க, கொஞ்சத்தை வச்சு தான் எல்லாவற்றையும் நம்ம பண்ணணும். கொஞ்சம் புளிச்ச மாவு மீதி உள்ள எல்லாத்தையும் புளிப்பு ஏற்றிவிடும். அப்போ அவங்கள அப்படி செலக்ஷன் பண்ணிட்டு சொன்னாரு ஆமோஸ்ல, நான் உங்களை இப்படி செலக்ஷன் செஞ்சுட்டேன், கவனிங்க, நான் உங்களை செலக்ஷன் செஞ்சுட்டேன். ஆனா உங்களை நான் இனிமேல் கேர் பண்ணுவேன், உங்களை ஒரு தேசமாக நான் உருவாக்குவேன். அதனால நீங்க தண்டனைக்கு உட்பட வேண்டியிருக்கும், சரியா இல்லாட்டி. ஏன்னா நீங்க கம்மியா இருக்கிறீங்க. பந்தய சாலையில ஓடுறவன் எல்லாரும் ஓடுவான். நம்மளோ பரிசு பொருளை பெறத்தக்கதாக ஓடணும்பாங்க. அப்படின்னா என்ன? பந்தயத்துல ஓடுறப்ப நான் பிரியாணி சாப்பிட்டு தான் ஓடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன செய்வாங்க? காலையில இந்த குளுக்கோஸ், லைட் டயட்டு, 2 இட்லி, ஒரே ஒரு வாழைப்பழம். ஏன்னா இப்ப நம்ம ரன்னிங் நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல போய் பிரியாணிய தின்னுபிட்டு வந்து நான் ஓடுவேன் ட்ராக்ல அப்படிங்கிறது முட்டாள்தனம். அந்த மாதிரி இந்த சிலரா இருக்கிறதுனால கட்டுப்பாடுகள் அதிகம். சரியா செய்யாட்டி தண்டனையும் கூடுதல். இப்படிப்பட்ட கான்செப்ட்ல தான் ஒரு குழுவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டுட்டு சொன்னாரு, நான் உங்களை தண்டிப்பேங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்குங்க, இப்படித்தான் சூழ்நிலை அப்படின்னாங்க. ஆனா நமக்கு தெரிந்திருக்கிறபடி
இஸ்ரவேலர்கள் வணங்கா கழுத்துள்ளவங்களாக மாறினாங்க. ஒரு சூழ்நிலையிலையும் கொஞ்ச நாள் கீழ்ப்படிவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் அப்படி இப்படியாகவே நெடுகவே அவங்க பிரயாணம் பண்ணதை நம்ம பார்க்கலாம். அப்போ அழைக்கப்பட்டவங்க எல்லாமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம நினைக்கிறவங்க எல்லாமே கடைசி வரைக்கும் ஓட்டப்பாதையை முடிப்பாங்கங்கிற கேரண்டியும் இல்லை. இன்றைய பிரபலங்கள் கடைசி வரைக்கும் பிரபலங்களாக இருப்பாங்களான்னு கேட்டா அது தெரியாது. கடைசி வரைக்கும் பிரபலங்களா இல்லாம போனாலும் பிரச்சனை இல்ல. விசுவாச ஓட்டத்துல பிரயாணிப்பாங்களான்னா தெரியாது. அப்போ எதை நம்பணும்? உங்கள் ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? நம்ம தான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே, அது என்ன நிறைவேறணும் அப்படின்னா, ரட்சிப்புக்குள்ளார வந்தது கூட பெரிய விஷயம் கிடையாது. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுமா? அதுதான் ரொம்ப முக்கியம். 18வது அதிகாரம் 8வது வசனம் லூக்கால சொல்லுது, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோன்னு போட்டிருக்கு. காண்பாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்வியஸ்லி அவர் காண மாட்டாருன்னு அர்த்தம். அப்போ விசுவாச பாதையில தொடர்ந்து ஓடி ரட்சிப்ப காத்து கொண்டு கம்ப்ளீட் பண்ற எந்த டீம் வருதோ அந்த டீம் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட டீமே அன்றி இன்னைக்கு நம்மளை நாமே ஆண்டவர் எங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அழைக்கப்பட்டிருக்கோமா? கண்டிப்பா. தெரிந்து கொள்ளுதல் இப்ப நமக்கு ப்ரூவ் ஆவாது, வருகைதான் அதை ப்ரூவ் பண்ண போகுது. ஆகையினால இவங்க இப்படி அவங்க இப்படின்னு சொல்லி காலம் வரும் முன்னே நமக்கு தீர்ப்பு சொல்ல தேவையில்லை. அவங்க பாடு, அவங்க போகட்டும். ஆனா எச்சரிக்கிறது நம்முடைய கடமையா இருக்கு. மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது நமக்கு ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி காரியம் இருக்கு, இந்த மாதிரி விஷயம் இருக்கு, கவனமா இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம விளைஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ செலக்ஷன் ஸ்டார்ட் பண்றது சிலரை வச்சுதான். அது ஆண்டவருடைய தீர்மானத்துக்குள்ள இருக்கு. சிலரா இருக்கிறதுனால கட்டுப்பாடுகள் கூட இருக்குது. கட்டுப்பாடுகள் கூட இருக்கிறதுனால கரெக்டா வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாரும் மாதிரி நம்ம வாழ்ந்து விட முடியாது அப்படிங்கறத நம்ம விளங்கி கொள்ளும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, சமீபத்துல ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க தென் கொரியாவுல. அந்த இயக்கத்துக்கு பேரு 4B இயக்கம் அப்படின்னு பேரு. 4B இயக்கம் அப்படின்னு. இத ஸ்டார்ட் பண்ணது ஒரு சில திருமணமாகாத லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இத ஸ்டார்டிங் செஞ்சாங்க. இவங்க என்னன்றாங்க, எங்களுக்கு திருமணம் தேவையில்லை, குழந்தை தேவையில்லை, துணை தேவையில்லை, வாழ்க்கையில எங்களுக்கு நாங்க தன்னிச்சையாக நாங்கள் வாழ விரும்புகிறோம், மேரேஜ் எல்லாம் எங்களுக்கு வேணாம், ஆண் துணை எங்களுக்கு வேணாம், இப்படிப்பட்ட கருத்துக்களை முன் வச்சு ஒரு மிகப்பெரிய இயக்கம் சமீபத்துல உருவாயிருக்குது. இது மிக பயங்கரமாக பரவி கொண்டிருக்கிறது. இது அமெரிக்காவுல ரொம்ப இப்போ பிரபலமா இருக்குது. எது அமெரிக்காவுக்கு வருதோ அடுத்த நாள் அமைஞ்சிக்கரைக்கு வராம போகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஊருக்கும் வராமல்லாம் போகாது. இப்ப என்னன்னா, பிசாசுடைய நோக்கத்தை நல்லா விளங்கிக்கணும். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும், பக்தி உள்ள சந்ததிகளை பெற வேண்டும். இதுதான் தேவ நோக்கம். அப்போ பிசாசுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கணும். அதுதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. என்னது? இனி திருமணம் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை. என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 25 வருஷத்துல எல்லா நாடுகளை விட இந்தியாவில் உள்ள மக்கள் தொகை கம்மியாகுங்கிறாங்க. உலகத்திலையும் கம்மியாகுங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு திருமணம் அப்படிங்கறத யாரும் விரும்புறது இல்லை.
குழந்தை பேரு அப்படிங்கறதுல தேவை இல்லையா, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகி வெகு சிலரை வச்சு ஸ்டார்ட் ஆகி கடைசியா நம்மை நாமே வேறு செலக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளார கொண்டு போய் எண்ணிக்கையை கம்மி பண்ண போறோம். ஆகையினால தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரடியாக எது இருந்தாலும் நாம் அதை எதிர்க்கிறோம். அவ்வளவுதான். அது எது இருந்தாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, தேவ சித்தத்துக்கு எதிராக, தேவ வார்த்தைக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை 100% நம்ம எதிர்க்கிறோம். அவ்வளவுதான். ஆகையினால இப்படி செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாரு. அவர்கள் அங்கங்கே தடுமாறினாங்க. அப்படி போனாங்க, இப்படி போனாங்க. ஏறக்குறைய 6, 7 முறை அவர்களை உண்டு இல்லைன்னு செஞ்சிட்டார். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த கூட்டம் கூடுன உடனே பாபேல் கோபுரம் மாதிரி இவங்க பிளான் என்னன்னா, நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும், எங்கேயும் போயிடவே கூடாது. அது தேவ திட்டம் அல்ல. அதனாலதான் பாபேலையும் உடைச்சாரு, சீலோவாமையும் உடைச்சார் ஆண்டவர். அப்ப பாபேல் கோபுரத்தை போட்டு தந்ததுக்கு காரணம் இவன் பிளானை கொண்டாந்து உள்ள வச்சதுதான். எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படிங்கிறப்ப, அப்படி இல்லாம இருந்தா அந்த சபையும் ஆண்டவர் உடைப்பார். ஏன்னா அது தேவ சித்தத்துக்கு எதிரான விஷயம் இல்ல. அப்போ அப்படி எல்லாம் ஒத்துக்கெல்லாம் மாட்டார் அவரு. சீலோவாம்ல தேவனுடைய கூடாரம் சீலோவாமுக்கு வந்துச்சு. சீலோவாம்ல இருந்த கூடாரத்தை ஆண்டவர் பிரிச்சாரு. சீலோவாமுக்கு செய்ததை போல உங்களுக்கும் செய்வேன்னாரு. என்னன்னா, இப்படி எல்லாம் கூட்டம் கூடுன உடனே ஆலயம்னு ஒரு கான்செப்டுக்குள்ளார வந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், என் சபை எப்படியாச்சும் ஒரு 10க்கு 10ல நான் 4 மாடி கட்டிடணும், அப்படி பண்ணணும். இது எல்லாமே நல்லதுதான். ஆனா இதுவே நம்முடைய நோக்கமா இருந்துடக்கூடாது. சபை கட்டடத்தை போட்டு கட்டி 100 கோடி ரூபாய்க்கு போட்டு கட்டி அப்படி இது தேவ திட்டம் அல்லங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். தேவராஜ்யம் ஸ்ப்ரெட் ஆகணும். இப்ப நமக்கு 2000 பேர் வர்றாங்கன்னா 2000 பேர் 2500 பேர் இருக்கக்கூடிய ஒரு தங்கும் இடத்தை நம்ம நிர்வகிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இருக்கிறது 45 பேருக்கு, இதுக்கு 4000 பேர் சைட்ஸ்ல கட்டணும். சமீபத்துல ஜெர்மனில ஒரு இடத்த என் நண்பர் காண்பிச்சாரு. ஏங்க இந்த இடத்த பாருங்கன்னாரு. பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கட்டடம், பெரிய பெரிய ராஜ்ய சபா மாதிரி அவ்வளோ பெரிய கட்டடம். ஏன் என்ன இங்க இதுல வந்துங்க 20 பேருக்கு மேல வர்றதில்ல. இவங்க விசுவாசத்துல கட்டிவிட்டாங்களா, 3 வருஷம் ஆச்சு, கடன் கட்ட முடியாம இருக்காங்கன்னாரு. அப்ப என்னன்னா, பிரம்மாண்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டம்னா அது பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அது பிரம்மாண்டம் அல்ல. பிரம்மாண்டத்தை பார்த்து நம்ம அப்பாடி அப்படின்னு வாய பொளக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நோவா பேழைக்குள்ள 8 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். யூதர்கள்ல சிலரை எடுத்துக்கொண்டு அந்த வழியில ஆபிரகாம் எல்லாம் வந்தாங்க. ஆபிரகாம்ல இருந்து சந்ததிகள் வந்துச்சு, இஸ்ரவேலர்கள் வந்தாங்க. அப்புறம் இஸ்ரவேல் தேசம் உருவாச்சு. சிலரை கொண்டு தேசத்தை ஆண்டவர் உருவாக்கு போதும்னா நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். 1914 சியோன் சங்கோன்னு ஒரு சங்கத்தை இஸ்ரவேல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஆரம்பிச்சாரு. அங்க உள்ள ஜனங்கள் ஒரு ஏறக்குறைய 25-30 வருஷம் சியோன் சங்கத்துக்கு கீழே இருந்தாங்க. 1940களில் இஸ்ரவேல் உருவானது நமக்கு தெரியும். இது ஒரு ப்ராசஸ். சரி, இப்ப அப்படியே புதிய ஏற்பாட்டுல செலக்ஷன் ப்ராசஸ் நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு தெரிந்திருக்கிறபடி அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை எழுதினார். எது அவரு எழுதினது, எது அவரு எழுதல அப்படிங்கிறது எப்படி
கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம வேற ஒரு நாள்ல பாத்துருவோம். ஆமா, இது அவருதான் எழுதினாரு, இது அவருதான் எழுதல அப்படிங்கிறது. இன்னைக்குமே இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை எழுதினது யாருங்கிற ஒரு இழுபறி இன்னும் நீடிக்கத்தான் செய்யுது. அது நம்ம எப்படிங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம். சரி, இப்போ அவ்வளவு, அதாவது புதிய ஏற்பாட்டுல ஏறக்குறைய 35% மேல உள்ள விஷயங்கள், 35% ஏறக்குறைய எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல். அவ்வளவு நிருபங்களை எழுதினாங்க. அவ்வளவு நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிலரை அவர் செலக்ஷன் பண்ணி வச்சிருந்தார். ஊழியங்கள்ல ஒரு சிலரை செலக்ஷன் பண்ணி வச்சோன்ன எல்லாரும் அவரோட சேர்ந்து பிரயாணிச்சாங்க. தீமத்தேயு, தீத்து, இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய பேர், இந்த மாதிரி நிறைய பேரு அவரோட சேர்ந்து பிரயாணிச்சாங்க. இது ஸ்டார்ட் பண்ணது அப்படி 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 அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போகுது. இந்த உள்ள வந்துட்டாங்கல்ல, உள்ள வந்தவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அவரோடு கூட பிரயாணமானவங்களுக்கெல்லாம். ஒரு சிலரை தவிர பாதி பேரு அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. பாதி பேரு அவரை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கு அவங்களே சொன்ன காரணம் வேற, இவர் சொன்ன காரணம் வேற. ஒரு நல்ல விஷயத்தை விட்டுட்டு போறதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா ஏதாவது உணத்தை சொல்லி விட்டு அவங்க பாட்டுக்கு, இல்லைங்க எங்க வீட்டுல இப்படி முடியலைங்க, இப்ப சர்ச்சுக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன்லாம் சொல்லுவாங்கல்ல, வேலை பயங்கரங்க, ஒண்ணுமே முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமான பதில். ஆனா உண்மையான விஷயம் தெரியுமா, அவர்கள் விசுவாசத்திலிருந்து பின்மாறி போகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான பதில். சரிங்களா? இப்போ நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுல போனவங்கல்ல தேமான்னு ஒரு ஆள் இருந்தாரு. நீங்க எல்லாத்தையும் நீங்க அப்படியே அவரு உலகத்தின் மேல ஆசைய வச்சு அப்போஸ்தலரை விட்டு பிரிஞ்சு போனாங்களாம். தேமாவை ஆண்டவர் அழைச்சாரா? அழைச்சாரு. தெரிந்து கொண்ட மாதிரி இருந்துச்சா? இருந்துச்சு. கடைசி வரைக்கும் பிரயாணிச்சாரா? அங்கதான் இல்ல. சரி, இமனேவ அழைச்சாரா? அழைச்சார். 1 தீமோத்தேயு 1:20 நம்ம வாசிப்போம். இமனேயும் அலெக்சாண்டரையும் அழைச்சாரா? அழைச்சார். அந்த சிலர் லிஸ்டுக்குள்ள வந்தாங்களா? வந்தாங்க. ஆண்டவருக்கு இஷ்டமா கடைசி வரை பிரயாணிச்சாங்களா? அங்கதான் மிஸ்டேக்கு. இப்போ இந்த சிலரையும் கெடுக்கிறது எதுங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டோம்னா போதும். ஏற்கனவே கம்மியா தான் இருக்கும், நம்மளை கெடுக்கிறது எது? அதுதான் நம்முடைய முக்கியமான விஷயம். ரோமர்ல அட்டகாசமான ஒரு பகுதி இருக்கிறது. இது ஒரு ஆளு எப்படி பின்வாங்கி போறா, எப்படி உலகத்துக்குள்ள போறா அப்படிங்கிறத அருமையாய் காட்டுகிற வேத பகுதி ரோமர்ல இருக்குது. முதல் அதிகாரத்துல நம்ம சிலரா இருக்கிறோம். எதுல கவனமா இருந்தா தெரிந்து கொள்ளப்பட்டது அந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறைவேறணுமே. ஓட்டப்பந்தயத்துல பாதியிலேயே வெளியே வந்துட்டு, இல்லைங்க நான் தான் வந்தனே, மெடல் கொடுங்க அப்படின்னா அது எப்படி? அது ஓட்டப்பந்தயத்தை முடிச்சாதான் மெடல். ஆகையினால இந்த முதல் அதிகாரம் ரோமர்ல 23வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? ரோமர் 1:23. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்.
முதல் இதன் சம்பவம் என்ன தெரியுமா? நம்ம ஒன்னே சொல்லுவோம், நம்ம எல்லாம் விக்கிரக ஆராதனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எபேசியர் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, பொருளாசை என்பதும் விக்கிரக ஆராதனை தானா. எபேசியர் 5:5 நம்ம வாசிக்கலாம். பொருள் ஆசையுமே விக்கிரக ஆராதனை. விபச்சாரக்காரனாவது ஆஹ் விபச்சாரக்காரனாவது ஆஹ் அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய கவனிங்க ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. கவனிங்க. அப்படின்னா என்ன? அழிவுள்ள எதையும் நம்ம வச்சு கும்பிடல. ஆமா. நம்ம சபைகள்ல விக்கிரகம் இல்ல. ஆமா. எல்லாம் நல்லாதான் இருக்குது. ஆனா இந்த பொருள் ஆசை இல்லாம இருக்குதா? அது இல்லாம இல்லையே. அதானே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. பொருள் மேல் வச்ச ஆசையும் பொருள் ஆசையும் விக்கிரக ஆராதனையும் ஒண்ணுன்னு எபேசியர்ல இப்படி எழுதியிருக்கிறாங்களே ஆவியானவர். அப்போ ரோமர் 1:23 நமக்கு இல்ல அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போற்றக்கூடாது. அவங்களுக்கு ஒரு விதமா இருக்குது, நமக்கு விக்கிரக ஆராதனை வேற ரூபத்துல வந்து நிக்குது. பொருள் வேணும், பொருள் ஆசை கூடாது அப்படிங்கிறது முதல் நமக்கு பின்வாங்கி போகிறதான முதல் விஷயம் பொருள் ஆசை அப்படிங்கிறத ரோம நிருபம் நமக்கு சொல்லுது. 24 வாசிப்போமே. 1:24 இருந்து அப்படியே வாசிச்சுட்டு போவோம். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். போதும். இது என்ன? போதும். இது பாயிண்ட் நம்பர் 2. இது என்ன பாயிண்ட்? எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஆராதனையில தப்பு நடந்தா போடுற ஆடையிலையும் தப்பு நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. நல்ல ட்ரெஸ் கிழிச்சு விட்டு இன்னைக்கு போட்டுக்கிறானுங்கல்ல, சும்மா ஐயோ சரி, அது நம்ம அது ஒரு பெரிய விஷயம். ஆடை அணிதல் ஆராதனையோடு சம்பந்தம் உள்ளது. இன்றைய ஆண்களும் பெண்களும் போற ட்ரெஸ் நமக்கு அது தெரியும். அதுல நம்ம டெப்தா போக வேணாம். என்ன நிறைய பேர் வந்து இன்னைக்கு நஷ்டப்பட்டு போகிறது ஆண்கள் பெண்கள் அணிகிற, முக்கியமாக பெண்கள் அணிகிறதான ஆடையிலே ஏற்படுகிற பிரச்சனைகள். நிறைய பேர் இன்னைக்கு விழ வைக்கிறதுக்கு காரணமும் அந்த ஆடை தான். இது ஆராதனையோடு சம்பந்தம் இருக்குது. அந்த ஆராதனை விக்கிரக ஆராதனையா இருந்துடக்கூடாது. அந்த ஆராதனை விக்கிரக ஆராதனையா இருந்தா அது பொருளாசையோட இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிரபலமான சாங் எழுதினவங்க எல்லாம் இன்னைக்கு அட்ரஸை காணும், எல்லாம் தேடிட்டு இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு. அதுக்கு காரணம் பொருள் ஆசை அப்படிங்கறத நம்ம விளங்கி கொள்ளணும். இது பாயிண்ட் நம்பர் 2. ஒரு ஆள் பின்வாங்கி போறா அப்படின்னா அது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். விசுவாசத்தை விட்டு அவங்க பின்வாங்கி போறாங்கன்னா ஒண்ணு தேமா குரூப்பா தான் அது 99% இருக்கணும். தேமா உலகத்தின் மீது எண்ணம் வந்துருச்சுன்னா ஊழியத்தின் மீதும் ஆவிக்குரிய காரியங்களின் மீதும் காரியங்கள் மறைஞ்சு கொண்டே போகும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். போதும். 3வது என்ன ஆகுதுன்னா, யாரை தொழ வேண்டும் என்கிற அந்த உணர்வு இல்லாமல் போயிடும். ஒண்ணு இல்ல, நல்லா பிரசங்கிச்சாங்கன்னா அவங்கள சாமி ஆக்கிடுறாங்க இன்னைக்கு. ஆமா, ஒரு ஊழியக்காரரு நல்ல உடனே அவரு காலிலேயே போய் விழுந்துடுறதுங்க. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க அப்படியே போய் சரண்டர் ஆயிரு. யாரை தொழ வேண்டும், யாரை ஆராதிக்க வேண்டும்,
யாருக்கு எவ்வளவு காரியம் முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும். இதே மாதிரிதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் நடந்தது. எருமைகளை கொண்டு வந்து பலியிடறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னா, இவங்க ஐயோ ஏன்டா உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு சொல்லி சட்டையை கிழிச்சுக்கிட்டு, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தாண்டா, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் செஞ்சதை அப்போஸ்தலர் நிருபத்துல நம்ம வாசிக்கலாம். நம்மள ஒருவர் ரொம்ப தூக்கி பேசினாலும் சிக்கல, அமைதியா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆஹா ஓஹோ அப்படின்னம்னா நமக்கு எங்கேயோ குழி தானாவே வெட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 3வது சம்பளம், இந்த உலகத்துல தொழுகைன்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன? இன்னொருத்தவங்க அப்படியே 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 அவங்க பின்னாடியே போயிடுறது, அவங்க சொல்றதுதான் போயிடுறது. அப்படி அல்ல, அப்படி அல்ல. பெரேயாவுல இருந்தவர்களுக்கும் தெசலோனிக்கேவுல இருந்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. பெரேயாவுல இருக்கிறவங்க அவங்கள விட தெசலோனிக்கர்களை விட பெரேயால இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, வசனத்தை வாசிக்கிறப்ப அப்படித்தான் இருக்குதான்னு சொல்லி பைபிளை பார்த்து அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்பவர்களுடைய காரியத்தை விளங்கிட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. பிரபலமான ஊழியமா அவங்க என்ன பண்ணாலும் சரிதான், வசனத்துக்கு விரோதமா பண்ணாலும் சரிதான், அதெல்லாம் எல்லாம் இப்படி செம்மறியாட்டு கூட்டமா நம்ம இருக்கக்கூடாது. தொழுகை 3வது விஷயம். இந்த உலகத்துல நம்ம சப்போர்ட் பண்ணுகிறதான காரியம், அந்த தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியம். யார நம்ம அப்படியே போயிட்டு இல்ல, அதுவும் தப்பு, இதுவும் பின்வாங்கி போவதற்கு உண்டான முக்கியமான காரணம். 4வது விஷயம், அவரே என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். கவனிங்க, இது விஷயம் நம்பர் 4 இல்லாட்டி 5 இருக்கும். இது என்ன அப்படின்னாக்க, எங்க மிஸ்டேக் ஆச்சு? ஆராதனையில மிஸ்டேக் ஆச்சு. ஆண்டவரை ஆராதிக்கிறதுல உள்ள அந்த கான்செப்ட்ல மிஸ்டேக் ஆச்சு. விக்கிரக ஆராதனைக்கும் விபச்சாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எந்த ஒரு ஊர்ல விக்கிரக கோயில்கள் அதிகமா இருக்குதோ அந்த ஊர்ல இல்லீகல் ரிலேஷன்ஷிப், தவறான உறவுகளும் அதிகமா இருக்கும். அதுதான் விக்கிரகத்துக்கும் அதுக்கும் உண்டான லிங்க். சரி, இங்க நம்ம வந்துருவோம். இப்போ இப்படி ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணது சிலரா இருந்தாலும் இவங்க என்ன மாதிரியான ஒரு சிக்கல்ல போய் இப்ப முடியறாங்க அப்படின்னா, ஆணுக்கு ஆண் திருமணம் செஞ்சு கொள்றது, பெண்ணுக்கு பெண் திருமணம் செஞ்சு கொள்றது, இதை இன்றைக்கு சபைகளும் அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் தேசங்கள் அங்கீகரித்ததுனால என்ன பண்றதுங்க, எல்லாம் இப்படித்தாங்க அப்படின்னு சபைகளும் அங்கீகரிக்கிறது. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இதெல்லாம் ஒண்ணுலாம் ஏத்துக்கலாம் முடியாது. அப்ப சபைகள் அங்கீகரிக்க காரணம் என்ன? அப்படி இல்லாட்டி காணிக்க வராது, ஜனங்கள் கூட்டம் கூடாது. அப்போ வாழ்வியல் இதுதான் தேமா பண்ண வேலை. ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா உலகம் தாண்டா சூப்பரா இருக்குன்னு ஆவிக்குரிய காரியத்தை விட்டுட்டு, அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டுட்டு தேமா உலகத்தின் மேல ஆசை வச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இமனேவும் அலெக்சாண்டரும் என்ன தெரியுமா செஞ்சாங்க? உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு வேலைய இமனேவும் அலெக்சாண்டரும் பண்ணாங்க. என்னது? கூட இருந்துகிட்டு ஆட்களை போட்டு தள்ளுற வேலைய 1 தீமோத்தேயு 1:20 உள்ள இமனேயும் அலெக்சாண்டரும் பண்ணாங்க. இவங்கெல்லாம் அழைக்கப்பட்டவங்களா? ஆமா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? சூப்பர். ஆமாவே ஆமா.
கடைசி வரைக்கும் பிரயாணமானாங்களா? அங்கதானே இல்லை இப்போ. இவர்களும் அலெக்சாண்டர்னு இன்னொரு ஆளு. நீங்களாம் இதை வாசிக்கணும். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல ஒரு 6 7 பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க பிகல்லேன்னு ஒரு ஆளு, எர்மோகனேன்னு ஒரு ஆளு. இவனுங்க பண்ண சேட்டை எல்லாம் சகிச்சுக்க முடியாத சேட்டை. இவர்களும் ஊழியர்களை விட்டு ஓடி போனாங்க. செலக்ஷன் ப்ராசஸ்ல இருந்தும், எலெக்ஷன் ப்ராசஸ்ல இருந்தும் இவங்களால தப்பி போக முடிந்தது. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ உலகம் வந்துங்க எப்பயுமே நம்மளை இழுத்துக்கிட்டு தான் இருக்கு பாருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும், 2000 வரும்னா அட்ஜஸ்ட் பண்ணிடவே வேண்டியதானே. அப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம எல்லாமே இருக்கிறோம். அப்போ செலக்ஷன் வேறு, எலெக்ஷன் வேறு, எல்லாத்தை விட ரிஜெக்ஷன் வேறு. சிலரா இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருந்தாதான் இஸ்ரவேலுக்கு அவர் பண்ணது பாருங்க. ஆலயத்தெல்லாம் உடச்சி உண்டு இல்லாம ஒரு கல்லின் மேல ஒரு கல்லு இடரா இருக்காதபடி பிரிச்சு செங்கலா பிரிச்சாரு அவரு ஆண்டவர். ஏன்னா இவனுங்க இங்க இருக்கிறானுங்க, ஆலயம் தான் முக்கியங்கிறானுங்க. ஆண்டவரை விட்டானுங்க, ஆலயத்தை புடிச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கும் இருக்கு. நாங்க எங்கேயும் போக மாட்டோம், உடனே எல்லாத்தையும் சிதறடிச்சார். போ, எல்லா பயலும் போ. இன்றைக்கும் யூதர்கள் இன்னும் உலகம் எங்கும் சிதறிதான் இருக்கிறானுங்க. உலகம் எங்கும் இன்னும் ஒரு புரிதலுக்குள்ளார வராமதான் இருக்கிறாங்க. யாரு? ஆண்டவரால செலக்ட் பண்ணப்பட்டவங்க, எலெக்ட் பண்ணப்பட்டவங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஒழுங்கா பிரயாணிக்காதவங்க, அவர்கள் அது என்னன்னா, அது ஸ்டார்டிங்லயே நின்று போனா கூட தேவலாங்கிறேன். எலெக்ஷனுக்கு வந்து எல்லாம் வந்து அது இதுக்கு பாதி ரன்னிங் ஓடுறப்ப வெளியே வரணும். அதுக்கு பேசாம வராமே இருந்துக்கலாமே ஓட்டப்பந்தயத்துக்கு. நான் சொல்றது விளங்குது நான் நம்புறேன். இப்போ இன்றைக்கு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. உலகத்தை நம்ம கொஞ்சம் சுத்தி பார்க்கணும். ஒரு கண்ணு பைபிள்ல வைக்கணும், இன்னொரு கண்ணு உலகத்துல என்ன நடக்குது வேதத்துக்கு இணையாக எதிரடியாகங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் பாருங்க. ஆணோடு ஆண் திருமணம் செஞ்சது அங்கீகாரம் ஆயிடுச்சு. இப்போ பெண்ணோடு பெண் திருமணம் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அங்கீகாரம் ஆயிடுச்சு. இது வரக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப எளிதாயிரும் பாருங்க, ரொம்ப எளிதாயிரும். இதெல்லாம் ஓகே, நம்மளா தப்புங்கிறதும் தப்பு இல்லைங்கிறதும் நம்மளா முடிவெடுக்கிறது தானே. அந்த நிலைப்பாட்டுக்குள்ளார ஜனங்கள் வந்துட்டாங்க. இன்னொரு டிவி உருவாயிருக்காங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தான் லாஸ்ட் வரைக்கும் வாழணும்னு என்ன தேவை வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, வருஷம் நம்ம அது பிடிக்கிறப்ப மாத்திக்கலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம். அப்படி ஒரு இதெல்லாம் எங்க தெரியுமா? உலகத்தை நோக்கி போகிற தேமாவின் ஆவிகள். ஆணோடு ஆண் பெண் ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டவரே பார்த்தாரு, தேமா உலகத்தை விட்டு உலகத்துக்கு போறியா, சந்தோஷமா போன்ட்டார். அப்போ பால் சொன்ன மாதிரிதான் இமனையும் அலெக்சாண்டரையும் நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன், போ, முடிஞ்சு போச்சு, போ. சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்துல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு உலகம், இன்னொன்னு தேவராஜ்யம். 2 தான் இருக்கு. ஒண்ணு உலகத்துல இருக்கணும், இல்ல தேவராஜ்யத்துல இருக்கணும். இடையில அப்படி ஒரு நிலைப்பாடே கிடையாது. இடையில நான் நின்னுக்கிறேங்க, நான் நல்ல ஒண்ணும் இல்ல கெட்ட ஒண்ணும் இல்ல, நடுவுல நிக்கிறேங்க. நடுவுல எல்லாம் நிக்கலாம் முடியாது. ஒண்ணு உலக ராஜ்யமா இல்ல தேவராஜ்யமா, அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவையா இருக்கு. ஒருத்தவன் உலக ராஜ்யத்துல இல்லைன்னா அவன் தேவராஜ்யத்துல இருக்கான்னு அர்த்தம். தேவராஜ்யத்துல ஒருத்தவன் இல்லைன்னா உலக ராஜ்யத்துல தான் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ உலக ராஜ்யம் எப்பயுமே இழுத்து கொண்டேதான் இருக்கும்.
1000 தேமாக்கள் நம்ம விட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. 1000 இமனே, 1000 அலெக்சாண்டர், 1000 இன்னொரு கண்ணானயன அலெக்சாண்டர், 1000 பிகல்லோ, 1000 எர்மோகனே நம்மளை விட்டு போக ரெடியா இருக்கிறாங்க. நம்மளே கூட போறதுக்கு ரெடியா இருக்குமோ என்னமோ, அது நமக்கு தெரியல இப்போ. அப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் கம்மியா தான் இருக்குது. அது கடைசி வரைக்கும் தொடர்ந்து பிரயாணிக்கணும். அப்படி பிரயாணிக்காட்டி அது செலெக்ஷனுக்குள்ளார வராம இருந்தாலே நல்லது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளார நம்ம வந்துடுறோம். அப்ப தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான். சிலர் அப்படிங்கிறது நம்ம தான். அந்த சிலர் ரொம்ப சீரியஸா இருக்கணும், சீரா இருக்கணும், சிறப்பா பிரயாணிக்கிறவங்களா இருக்கணும். அதாவது நம்மெல்லாம் விதைக்கணும். அதாவது விதை நெல் விருந்தாகாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம விதை நெல் நம்ம போய் அவிச்சு ஆற வச்சு ரைஸ் பண்ணி அரைச்சு இந்த உலகம் இட்லி சாப்பிட்டு விட இட்லியா நம்மள தின்றதுக்கு நம்ம ஒத்துக்க கூடாதுன்ற. ஏன்னா நம்மெல்லாம் விதை. அடுத்த வெள்ளாமையில ஆண்டவர் நம்மள விதைக்க போறாரு. இந்த வெள்ளாமையில விதைச்சிருக்கிறார். என்ன நம்மளை கொண்டு அநேக பேரை விதைக்க அவர் ரெடியா இருக்கிறார். இல்லைங்க என்ன இட்லி ஆக்கி நீங்க சாப்பிட்டுக்க அப்படிங்கிற கேஸ்ல நம்ம வந்துடக்கூடாது. விதை நெல் விருந்தாக கூடாது. விதை நெல்ல வீரியம் ஜாஸ்தியா இருக்கும், போட்ட உடனே நாத்தாகும். ஆகையினால இன்னைக்கு சொல்ல வந்தது நான் இன்னும் அதை சொல்லியே முடிக்கல. இருந்தாலும் நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். செலெக்ஷன்னா என்ன, தெரிந்து கொள்ளுதல்னா என்ன, அழைத்தல்னா என்ன, தெரிந்து கொள்ளுதல்னா என்ன. எல்லாரையும் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளார எல்லாரும் தேவ சித்தத்தின்படி வாழணும் அப்படின்னு எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். எந்த மனுஷனும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியம் அல்ல. இதுதான் அழைத்தல். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவன் இப்ப தெரியாது, கடைசியில தான் தெரியும். இப்ப என்னதான் செய்யறதுங்கிறீங்களா? ரொம்ப சீரியஸா இருக்கணும். அப்படி சீரியஸ் மீன்ஸ் தேவ ராஜ்யத்துக்குள்ள கவனமா இருக்கணும். கவனமா இல்லைன்னா காணா போக வாய்ப்பு இருக்கிறது, தேமாவை போல. அதனால இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னாக்க, ஆண்டவரே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பையிலும் தூங்குறான். நம்ம 8 பேர் மாத்திரம் வசனத்தை பேசிட்டு இருக்கிறோம். இதுல இருந்தே விளங்கிடுச்சு ஆண்டவர் நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. ஓகே, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் சிக்கல் ஜாஸ்தி. தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் கரெக்டா போகணும். ஆமா, டிராபிக் போலீஸே ஹெல்மெட் போடாம போனா நம்ம என்ன சொல்லுவோம்? இவன்லாம் டிராபிக் போலீஸ் தான் பாரு, இவன்லாம் ஒரு பாரு ஹெல்மெட் போடாம போறான், இவன் நம்மள ஹெல்மெட் போடுங்கிறான் பாரு அப்படின்னு நம்ம நிறைய டிராபிக் போலீஸை நம்ம திட்டிருக்கோம் இல்ல? அந்த மாதிரிதான் நம்ம கதையும். இப்ப நம்ம எல்லாம் டிராபிக் போலீஸ் மாதிரி நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும். இல்லைங்க, நான் டிராபிக் போலீஸ் ஏன் சௌரியத்துக்கு போவேன்னா அது ஒத்துக்க முடியாது. அதனால நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் நம்மளை கண்காணிகளாக வச்சிருக்கிறார், உக்கிரானத்துவம் உள்ளவர்களா வச்சிருக்கிறார். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் விஷயங்களை வச்சிருக்கிறாரு. நம்மளை ஆண்டவர் அழைக்கல, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றவும் அவர் போதுமானவரா இருப்பார். இந்த நாள் காலையில என் தெய்வமே, என் தெரிந்து கொள்ளுதல் நிறைவேற எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஊழியக்காரனா நம்மளெல்லாம் அழைச்சிக்கிறாங்க. முக்கால்வாசி பேர் இங்க ஊழியம் செய்யறவங்களதான் நம்ம இருக்கிறோம். என்ன அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் நிறைவேறணுமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சதுல நிக்கணுமே, அதுதான் ரொம்ப முக்கியம். டெய்லி இது கம்பி மேல நடக்கிற மாதிரியான ஒரு லைஃப் தான். பாருங்களேன், இந்த கம்பி மேல நடக்கிறவங்க ஒரு பெரிய குச்சி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க பேலன்ஸ்க்காக. சர்க்கஸ்ல நடக்கிறவங்க எல்லாம் கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. ஏன்னா பேலன்ஸ்க்காக. பேலன்ஸ் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் கம்பியில இந்த கோட்ல இருந்து அந்த கோட்ல இருக்கு நம்ம
நடந்து போக வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். கீழே எல்லாரும் என்ன தெரியுமா செய்வாங்க? சூப்பரா போறானே, அட்டகாசமா இருக்கிறானே, நடந்துருவானாட்டு இருக்குது. இவங்க எல்லாம் அழைக்கப்பட்டவங்க. கம்பி மேல நடக்கிற நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. கம்பியில இந்த சைடுல இருந்து அந்த சைடுல இருந்து நம்ம நடந்து போக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவர், இந்த நாள் காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. சிறியவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யவே விரும்புகிறார். அவர் சிறியவனை தான் புழுதியிலிருந்து எழுப்பி ராஜாக்கள் மத்தியில உட்கார பண்ணுவாராம். சாதாரணவனை இல்ல, புழுதியில இருக்க ஒண்ணுமே இல்லாதவனை தூக்கி. தேவனுடைய சிந்தை எளியவனை தூக்குறது தான். நம்மளை போல ரொம்ப அப்பிராணியா இருக்கிறவங்களை உயர்த்தி ஊழியங்களில் யூஸ் பண்றதுதான் தேவனுடைய திட்டம். இந்த நாள் காலையில அப்படி நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். தேவனே, ஒழுங்கா வாழ கிருபை தாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேன். இனிமேல எல்லா வேலையும் செய்யணும். இந்த வேலை அந்த வேலை அதை கொண்டே விடணும், அப்படி இப்படி எல்லாம் போகணும். உலகத்துல கரெக்டா பிரயாணிக்க எனக்கு கிருபை தாங்க. ஏனோ தானோ கிறிஸ்தவம் ஒரு பொழுதும் நித்திய ஜீவனுக்குள்ள போவாது. கிறிஸ்தவங்கிற போர்வையில இருக்கிறதுனால நான் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கோன்னு தப்பு கணக்கு போற்றக்கூடாது. ஆண்டா அப்பா ஸ்தோத்திரம்பா, ஆண்டவரே மன்னிங்க. எத்தனையோ டைம் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா நான் பேசியிருக்கிறேன், செஞ்சிருக்கிறேன், நடந்திருக்கிறேன். ஒரு நாள் வரும், இமனேவ விட்ட மாதிரி ஆண்டவர் நம்மளையும் விட்டுறக்கூடாது. போ எங்கேயாச்சும் போ, அடிபட்டு போ அப்படின்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. உலகத்தை விட்டு போனவன் தேமா திரும்பவில்லை, அதான் சத்தியம். தேமா போனவன் இமனேவும் அலெக்சாண்டரும் போனவன் தான் திரும்பல. பாருங்க, நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. ஒப்பு கொடுக்குறையா, இந்த நாள் கால உச்சு முதல் பாதம் வரை நான் உமக்கே சொந்தம். நீங்க என்ன கிரயத்துக்கு வாங்கியிருக்கீங்க. நான் என்னுடையவன் அல்ல, நான் உம்முடையவன். நீங்க தான் என்ன கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறீங்க. என்னுடையது அல்ல, எல்லாம் உம்முடையது. நான் இந்த உலகத்துல பரதேசியை போல இருக்கிறேன். எதையும் கொண்டு வரவில்லை. ஆனால் தேவனுக்காக செய்த காரியங்களை நம்ம கொண்டு போகிறோம். வேற எதையும் கொண்டு போகவே முடியாது. பாரு, இருக்கிற டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி தேவராஜ்யத்துக்கு ஏதாவது செய்வதற்கு நம்மளை நாம இந்த நாள் காலையில ஏதாவது ஒரு வகையில தேவராஜ்யத்துக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில அப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரட்டும் இந்த நாள் காலையில. இன்னும் பாத்தீங்கன்னா 26, 27, 28 எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான வேத வசனங்கள் ரோமர்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 28 எல்லாம் அதிபயங்கரமான வேதவசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்கணும்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? இட்ஸ் த கண்டினியூ ஒரு ப்ராசஸ். டெய்லி அவரை அறிகிற அறிவில வாழ்ந்து கொண்டே கொஞ்சம் விட்டோம்னா கதை கந்தல்னு அர்த்தம். நல்ல ஆண்டவரே, இந்த நாள் காலையில வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் இவருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் நிறைவேறுவதாக என்று சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ அது நிறைவேறட்டும் ஐயா. இடையில நாங்க ஓடி போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் கண்களுக்கு கடிவாளம் தேவராஜ்யத்தை நோக்கி கிருபை நன்மை சூழ்ந்து கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளைக்கும் வேற ஒரு டிஸ்கஷனோட நாளைக்கு பார்ப்போம். Thank you for joining today. Thank you so much.